அங்கே என்ன ஒரு கேள்வி இருக்குது. டாஸ்மாகில் கும்பல் கும்பலாக போய் எல்லாரும் நாளைக்கு டாஸ்மாக் மூடப்படும்னா வந்து பெரிய போராட்டம் நடக்கும். அது எப்படி அப்படிங்கிற மாதிரி. டாஸ்மாக்ல ஜாதி இருக்கா? சிரிக்கிறீங்க. ஒன்று கூட அப்போ டாஸ்மாக் இருக்கணும். இல்லை உடனே அது போடுவோம். எஸ் நாங்கள்லாம் ஒன்றா பிடிக்கும். அதாவது சார் சொன்னேன், எல்லாருடைய இன்ட்ரெஸ்ட்டும் ஒன்றுச்சுன்னா அதை முன்னேற்றிடுவாங்க. அதுதான் அது மாதிரி ஒரு புதிய போதையை கண்டுபிடிங்க. எது நம்மளை ஒன்று சேர்க்கும், எது நம்மளை ஒரு, அதாவது அந்த ஒரு போதை, நான் ஒரு சிம்பிள் டெக்னிக் சொல்கிறேன். அந்த ஒரு போதை தான் இந்த ஜனவரியில் பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டு இருக்காது, அதுக்குள்ளே அதை மீட்டெடுக்கணும், அந்த ஒரு டார்கெட் விஷயம் இருந்தது இல்லையா, அது நம்ம அப்படின்னு நம்மளை இணைக்கிறதுக்கு ஒரு விஷயமா இருந்தது. அதுக்குள்ளே நம்மளை இணைக்கிறதுக்கு என்ன அப்படின்னு நம்மலாம் கலெக்டிவைஸ் ஆனால் தான் இளைஞர்கள் ஏதாவது சிந்திப்பாங்க. அதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த பாலிடிக்ஸ் பசங்கிற டாக் ஷோ. நாம அதை குறித்து சிந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு. இப்போ எங்க இருந்தாவது ஒரு 100 யங்ஸ்டர்ஸ் ஏன் நம்ம ஒரு எக்கனாமிக் பிளான் கொடுக்கக்கூடாது? ஒரு ரெவன்யூ ஜென்ரேஷன் ஃபார் தி கவர்மெண்ட் ஏன் நம்ம வந்து உருவாக்கக்கூடாது? நம்மகிட்ட சோஷியல் மீடியா நம்ம பப்ளிக்காக போடுவோம், திஸ் இஸ் த பிளான், இது அரசு, அடுத்து யார் அரசு வரீங்களோ இதை எடுத்து மதுவிலக்கு பண்ண முடியுமா உங்களால், நாங்கள் உங்க கூட இருக்கோம் அப்படின்னு ஏன் ஒரு மாற்றம் வரக்கூடாது? நம்ம வந்து இது ஒரு ப்ரொடெஸ்ட் கிடையாது, இது வந்து சேர்ந்து வேலை செய்யறது, ஒரு கலெக்டிவாக ஒரு நன்மைக்காக. யார் ஆட்சிக்கு வரீங்களோ அவங்க கூட நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், ஆனால் மாற்றி காட்டுறோம்.